பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒரு மாற்றுத்திறனாளியாக யாரிடமும் பிச்சை கேட்காம, யாசகம் கேட்காம, எந்த ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி போய் உட்காராம, ஒரு சின்ன கடையோ பெரிய கடையோ, எலி வேலை ஆனாலும் தனி வேலைன்னு சொல்லுவாங்க, ஒரு பெட்டி கடை வைத்து ஒரு சுயமரியாதையோட ஒரு கண்ணியத்தோடு ஒரு வாழ்ந்த ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு உங்க யாரு அதிகாரம் கொடுத்தாங்க? திமுகவினுடைய மாற்றுத்திறனாளி, எதிர்கட்சியுடைய மாற்றுத்திறனாளி செயலராகவும் சொல்றேன், மாற்றுத்திறனாளியாக சொல்றேன், மாற்றுத்திறனாளி அமைப்புகளை ரெப்ரசென்ட் பண்றவங்க சொல்றேன். மிஸ்டர் விஜய், எங்கள் மாற்றுத்திறனாளி துறையை வைத்திருக்கக்கூடிய அருகதையை நீங்கள் இழந்துவிட்டீர்கள். You have lost the morality of holding that particular spot. ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொல்லப்படுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு 47 வயசு ஆகுது. இப்படி காவல்துறையில அடித்து கொல்லப்பட்டார். நான் பார்க்கறது சில நேரம் மாற்றுத்திறனாளி மேல கொஞ்சம் கரிசனம் காட்டுவாங்க, தப்பே செஞ்சாலும் ஏப்பா அப்படிம்பாங்க. ஒரு 4 நாள் ஒரு விமர்சனம் வச்சதுக்காக ஒரு மாற்றுத்திறனாளி கைது பண்ணி கொண்டு போய், நான் இதெல்லாம் பார்க்கலங்க. நானு உங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கணும், அத முதல்வர் படத்துல இருந்து அப்படி அதே பில்டிங்கு கீழே நடந்து வர்ற மாதிரி ஒரு சீனு, ரீல் இப்படி போட்டு கம்பேர் பண்ணி, அப்புறம் உங்களுடைய கட்சி தொண்டர்களை புலகாங்கிதம் அடைய வைக்கணும். மறைவா போய் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் உட்காந்துருந்தீங்க, அனிதா மரணத்தின் போது நைட்டா போனீங்க. ஏன் இந்த கரூருக்குலாம் போனீங்க? ஏன் இப்ப நாகர்கோயிலுக்கு போறது முன்னாடி ஒரு திருவனந்தபுரம் பிளைட் போய் பேச முடியாதா? ஒரு போன் எடுத்து பேச முடியாதா? ஏன் வாய் திறக்காமல் மௌனித்து இருக்கிறீங்க? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள் அணியினுடைய செயலாளர் பேராசிரியர் திரு தீபக் நாதன் அவர்கள். வணக்கம். சபரிநாதன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி வியாபாரி, அவரினுடைய கஸ்டோடியல் டெத் தமிழ்நாடு முழுக்க ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு. 2 விஷயம் இங்க கேள்வியாக மாறி இருக்கு. முதல்ல, கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு சிவில் சமூகம் எல்லா காலமும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கான கேள்வி அப்படின்றது இந்த அரசை நோக்கி முன்வைக்கப்படுது. இன்னும் குறிப்பாக தமிழக முதல்வராக தற்போது இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள், அவர் கட்சி தொடங்கிய அந்த காலகட்டத்துல முக்கியமாக இந்த கஸ்டோடியல் டெத்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லாம் கூட்டிட்டு அவங்களுக்காக ஒரு நீதியை கேட்ட ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஆட்சியில் அதெல்லாம் இருக்காது அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு ஆப்வியஸா இருந்திருக்கும். அது ஒண்ணு. 2வது, ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர், அவரை இப்படி பண்ணாங்க. வழக்கமா கஸ்டோடியல் டெத்தையே நம்ம ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஒரு மாற்றுத்திறனாளியா ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கரிசனம் காட்டணும், ஒரு அக்கறை காட்டணும், அவங்களுக்கு இன்க்ளூசிவா இந்த சமூகம் மாறணும்னு தான் தொடர்ச்சியாக உங்களை போன்ற பல தோழர்கள் போராடிட்டு இருக்கீங்க. பலரும் சிவில் சமூகத்துல அவங்களுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும்ன்ற போராட்டமும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற சூழல்ல அந்த மனிதாபிமானம் கூட இல்லாமல் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கிற சபரிவர்மனுடைய பிரச்சனை. நாங்க யாருமே எதிர்பாராத ஒரு சம்பவமாகவும் இருக்கு. ஆனால் இது நீங்களே சொல்லிட்டீங்க 2 விஷயம். ஒண்ணு கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது மனித உரிமைக்கு நேர் எதிரான விஷயம். ஒரு ஆளு தப்பு செஞ்சிருக்காரா செய்யலையான்னு தீர ஆராயாமல் அதற்குள்ளேயே தண்டனையை கொடுக்கக்கூடிய முன்முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு நீதித்துறைன்னு ஒண்ணு இருக்குங்கிறதையே மறந்துட்டு, தடி எடுத்தவன் தண்டல்காரன், வல்லான் வகுத்ததே வழி அப்படிங்கிற அந்த போக்கை அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய ஒரு பார்வைதான் இந்த கஸ்டோடியல் டெத். இது தமிழ்நாட்டுக்கு புதிதில்லை. இது தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா நடந்துட்டே இருக்கு. என்ன ஒரு ஏமாற்றம்னா, நாங்க வந்தா அது இருக்காது அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி இன்னைக்கு அதை பற்றி இந்த முதலமைச்சர் வாய் திறக்காமல் இருப்பதுங்கிறதுதான் பெருத்த ஏமாற்றம். இது பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டம். 2வது, இதுல மாற்றுத்திறனாளி ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியை கொஞ்சம் உலுக்கிருச்சு. இது நம்ம எதிர்பார்க்கலையே. என்ன ரொம்ப நமக்கு வேதனையா இருக்குன்னா, அடிபட்ட கை இருக்கு அவருக்கு, பாதிக்கப்பட்ட கை. அந்த பாதிக்கப்பட்ட கை, அதாவது ஊனம் இருந்த கையிலேயே 3 இடத்துல பிராக்சர் ஆயிருக்கு. எனக்கு கால் ஊனம், எனக்கு கீழே விழுந்து அந்த ஊனமுற்ற கால்ல ஒரு பிராக்சர் ஆச்சு 2017. உயிர் போற வலி இருந்துச்சு, துடிச்சுட்டேன். நான் அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட வலி இல்லை எனக்கு. அந்த கால் ஊனப்பட்ட காலு
சுரணை இருக்கும்னு நம்ம சொல்லுவோமே தவிர வலி அவ்வளவு தாங்குனதே இல்லை. அந்த காலில் ஆபரேஷன் பண்ணும்பொழுது முதுகு தண்டு வரைக்கும் வலி வந்துடுங்க. நீங்க இப்ப எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் பொழுதே வேதனை அவ்வளவு. அப்ப ஒரு ஜெயில்ல ஒரு மன உளைச்சல்ல இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி பாதிக்கப்பட்ட கையில 3 இடத்துல பிராக்சர் அப்படின்னா அது மரணமே மேலோ அப்படின்னு சொல்லக்கூடிய வலியை அந்த மாற்றுத்திறனாளி அனுபவிச்சிருப்பார். அத என்னை விட்டுருங்க வலிக்குதுன்னு அவர் கதறுகின்ற பொழுது, இப்ப நான் இதை உங்களுக்கு ஏன் இதை நான் இப்படி கிட்டத்தட்ட சைக்கோ டிராமாட்டிக் ஸ்டைல்ல உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன்னா, அரண்சை நேயர்கள் இதை அங்க என்ன நடந்திருக்குங்கிறத அவங்க யூகம் பண்ணணும். அப்ப நாங்க ஒரு விஷயம் நான் கொஞ்சம் பெருசா சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா, இப்ப ஒரு கொலை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஃபாரன்சிக் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குத்துல இறந்திருக்கிறாரா இல்ல மல்டிபிள் குத்தா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாபிங் பொழுதே அந்த அலறல் சத்தம் குத்துகிறவரை நிலைகுறைய செய்யும் அப்படிங்கிறது தெரியுது. 2வது 3வது குத்து தொடர்ந்து ஒரு 10-15 இடத்துல ஒரே இடத்துல குத்துருக்காங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பிறல் மனதோடு இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அரைவட்ட ஸ்டேஜ் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கதறி இருப்பார்ல இந்த மாற்றுத்திறனாளி, அப்ப அதையும் மீறி நீங்க அடிச்சிருக்கீங்க, 19 இடத்துல அடிபட்டு இருக்கு, 3 மல்டிபிள் பிராக்சர், என்னவாக இருந்தா கூட அவர் அந்த அலறல் பொழுது இதை செய்தவர்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இந்த மனசாட்சி இல்லாதவர்கள் இப்படி இந்த சிஸ்டத்துல இருக்கிறாங்களே, இதை எதையுமே கணக்குல எடுத்துக்காம அவ்வளவு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து நீங்க பேசி அவர்களை கூட்டு வந்து நியாயம் கேட்ட இந்த விஜய்க்கு இது இவ்வளவு தீவிரமான விஷயம் நம்ம டைம்ல நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுல கவனம் செலுத்தலையா? 60 நாட்களாக எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த அரசு நிர்வாகத்துல இந்த காவல்துறை நிர்வாகம் சரியா இல்ல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது கொஞ்சம் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இதுல பண்ணிருக்கணுமா வேண்டாமா? நீங்க என்ன மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க? ஏன்னா ஏன் நான் இதை மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது சார் அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பண்ண முடியுமாங்கிற கேட்கலாம். ஆனால் முதலமைச்சருடைய முதல் கடமை என்ன? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஸ்டேட்? சட்டம் ஒழுங்கு தான் அவங்களுடைய தலையாய கடமை. வெல்ஃபேர் அடுத்ததா. தோ வி ஆர் எ வெல்ஃபேர் ஸ்டேட். ஒரு கவர்மெண்ட் முதல் வேலை சட்டம் ஒழுங்கு. நான் மறுபடியும் இன்னொரு லீகல் பாயிண்ட்ல வர்றேன். 2வது லீகல் பாயிண்ட் அன்பு அரண்சை தோழர்களுடைய அன்பான கனிவான பார்வைக்கு கொண்டு வர்றேன். முருகானந்தம் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி, தாராபுரத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி, மஸ்குலர் டிஸ்ட்ரபியால பாதிக்கப்பட்டு பின்னால் கொலையுண்ட மாற்றுத்திறனாளி. முருகானந்தம் கொலையுண்டு 1 வருஷம் ஆகுது. அந்த மாற்றுத்திறனாளி நேராக உச்ச நீதிமன்றத்தில் தானே வாதாடி பெற்ற முருகானந்தம் டாக்டரைன், என்னுடைய அன்பு தோழர் தேவா பாஸ்கர் அவர்கள் இந்த முருகானந்தம் டாக்டரைன் நான் சொல்றது நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னாலே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கில் நீதியரசர் மகாதேவன் 15 ஜூலை 2025 ஒரு 46 பக்க அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காருன்னா, என்னென்ன மாற்றங்களை சிறையில் செய்ய வேண்டும் ஒரு மாற்றுத்திறனாளி உணவுல ஆரம்பிச்சு அவரை கைது ஆரம்பிச்சு எப்படி நடத்த வேண்டும் என்ற 46 பக்க தீர்ப்பு. திரு விஜய் அவர்களே, யாருமே பிரசன்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லலையே, அவர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நம்ம நடைமுறைப்படுத்தணும். நீங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கணும், பண்ணிருந்தா இது தெரிஞ்சிருக்கும், இது தெரிஞ்சிருந்தா நடவடிக்கை எடுத்திருப்பீங்க. தெரியாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து போச்சு. வாய் தருங்க. நான் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்றேன். நீதியரசர் சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த இதாயத்துல்லா எதிர் தமிழ்நாடு அரசு என்கிற வழக்குல 14 வழிகாட்டு நடைமுறைகள், மாற்றுத்திறனாளி ஒருத்தரை கைது செய்யறதா இருந்தா என்ன செய்யணும்னு 14 வழிகாட்டு நடைமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஏன் காத்துல பறந்துச்சு? டி.கே. பாசு ஜட்மெண்ட் எங்க காசுல பறந்துச்சு? அப்ப எல்லா சட்டங்களுக்கும் 50 லட்சம் ரூபாய் நீங்க என்ன கொடுத்தாகணும்? ஒரு நிதி இழப்புக்கு அந்த குடும்பத்துக்கான குடும்ப இழப்பீடு தொகை கொடுக்கணும். ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? அவ்வளவு வானத்துக்கும் பூமிக்கும் பூச்சிங்களே. இல்ல கைது பண்ணிட்டோம்னு சொல்றாங்களே அவங்க தரப்புல இருந்து. அதாவது கைது பண்றது ரைட்டுங்க. நான் ஏன் சந்தேகம் வருதுன்னா, அன்பு தோழர் தேவா பாஸ்கர் அவர்களே, என்னுடைய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு இறப்பு நடந்து இவ்வளவு மணி நேரத்துல உடம்பு என்ன மாதிரியான மாற்றங்களுக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ரிகர் மார்டிஸ். ஃபாரன்சிக் லாங்குவேஜ்ல ரிகர் மார்டிஸ் அப்படின்னா, இறப்பு நடந்ததுல இவ்வளவு மணி நேரத்துல விரைப்பு தன்மைக்கு அந்த உடம்பு போகும். அந்த விரைப்பு தன்னுடைய அளவை கணக்கிட்டோம்னா அவர் எப்ப உயிரிழந்திருக்காருன்னு தெரியும். ஏன் அந்த உயிரிழந்த நேரத்தை சரியாக தரமாட்டீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம், போஸ்ட்மார்ட்டத்துடைய அந்த ரிப்போர்ட்டை உடனடியா கொடுத்தோம், ஸ்லாகிக்கிறோம். ஏங்க அதுல 2 முக்கியமான விஷயம் இருக்கு.
தொடர் ஒரு சம்பவத்தை 302 வந்து எப்படி உடைக்கப்பட்டது, பாண்டிச்சேரியில கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சுன்னு ஒரு வழக்கு நானே பார்த்திருக்கேன். அது என்ன சொல்றாங்கன்னா, 2 நண்பர்கள் வந்து ஒரு பார்ல வந்து மது அருந்துறாங்க. அதுல ஒரு நண்பர் என்ன மது அருந்தின வேகத்துல பாட்டில எடுத்து அந்த இன்னொருத்தர் மண்டையில அடிச்சிடறாரு. அவர் 24 மணி நேரம் கழிச்சு அடிபட்டவர் இறந்து போறார். அவருக்கு வந்து கொலை வழக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அதை எதிர்த்து அவர் சென்னை நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு வர்றார். அடிச்ச உடனே இறந்திருந்தா இவர் அடிச்சதாலதான் அவர் இறந்தாருன்னு சொல்லலாம், காஸ் ஆஃப் டெத். இப்ப அடிச்சு 24 மணி நேரத்துக்கு அப்புறமா இறந்திருக்காருன்னா டெத் இவர்னால வந்தது இல்ல, அது மெடிக்கல் காம்ப்ளிகேஷனால வந்ததுன்னு முடிச்சு அவரை அக்யூட்டல் பண்ணிட்டாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல காஸ் ஆஃப் டெத் இந்த 19 அடிபட்ட 19 விஷயத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்கீங்களே. சோ வாட் இஸ் த காஸ் ஆஃப் டெத்? கார்டியாக் மயோபதியா, சிவியர் கார்டியாக் அட்டாக்கா, என்ன? அப்ப நீங்க எனக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, இந்த என்டையர் சிஸ்டம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்த மெடிக்கல் இந்த அரசு டிபார்ட்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒண்ணு வந்த உடனே அரசை மக்கள்கிட்ட சேவ் பண்ணுவாங்க. அரசை மக்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும், மக்களுடைய அரசிடத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நினைச்சு ஒன்னோட ஒண்ணு கொலைடு பண்ணிக்குவாங்க. எல்லாரும் கவர்மெண்ட்ல, நீனும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், நம்ம ஆளை விட்டு கொடுக்கலாமா? அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல. இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க போஸ்ட்மார்ட்டம் இதை கொடுத்துட்டீங்க, 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அவன் அக்யூட்டர், அவங்க வெறும் வெளியில வர்றதுக்கான எல்லா வாய்ப்பையும் உள்ள திணிச்சையில கொடுத்துருக்கீங்க. அப்ப இது என்னத்துக்கு கொண்டு போய் சேர்க்குதுன்னா, ஒரு இருண்ட வரலாற்றை தமிழ்நாட்டின் மீது புகுத்துவதற்கான வேலையை திரு விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு அதை அலோ பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கொலைடு இருக்கு இல்லைங்களா, ஒருத்தர் சேர்த்துக்கிட்டு நீ இப்படி கொடு, இப்படி கொடுத்தா நம்ம இவன் இப்படி தப்பிச்சிருவா, இதுக்கெல்லாம் காரண காரியமா அந்த மாவட்ட ஆட்சியர், அந்த எஸ்பி, அந்த ஜெயில் டிபார்ட்மெண்ட், ஏன் இந்த டிஜிபி ஜெயில் டிபார்ட்மெண்ட் வாய் திறக்காம இருக்காரு? இப்ப வரைக்கும் ஏன் பேசல? கஸ்டோடியல் டெத்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றோம், ரைட்? நீங்களும் யூனிஃபார்ம் சர்வீசஸ் தானே, உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் தானே, யூனிஃபார்ம் சர்வீஸ் தானே. அப்ப ஏன் நீங்க வாய் திறக்க மாட்டீங்க? ஏன் டிஜிபியோ ஏடிஜிபி பிரிசன் டிபார்ட்மெண்ட் வாய் திறக்க மாட்டீங்க? உங்களுக்குள்ள அந்த மிகப்பெரிய முருகானந்த வழக்குல உங்களுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. விஜய் சார், நீங்க ஒரு வைக்கேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, கூட்டு பொறுப்பு இருக்கு, என்ன பண்றீங்க? ஏன் வந்து அந்த நான் என்ன சொல்றேன், ஸ்டாலின் சார் கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு சார், அவ்வளோ ஹைட் ஆஃப் பொசிஷன்ல இருக்கிறவங்க நடந்திருக்க கூடாதுமா, நடந்துருச்சு அப்படின்னு சொன்னதனுடைய வெளிப்பாட்டுல ஒரு ஆழமான மனிதாபிமான தன்மை இருந்தது. இங்க அவங்க கூப்பிட்டு பேசலாம், அல்ல 2 அமைச்சரை கூப்பிட்டு அனுப்பி விட்டு, எப்பா இது நடந்துருச்சு, இது எங்க கையை மீறி நடந்துருச்சுமா, நாங்க இது வேணும் செய்யலாமா, இது நடந்துருச்சுமா, நான் என்ன செய்ய முடியுமா நான் செய்யறேமா, இப்படி பேசுற அரசு இருக்கணுமா? இல்ல இத கண்டுக்கவே கண்டாம ஒரு கள்ள மௌனம் இருக்குது, இந்த மௌனத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? இந்த மௌனத்தை எடுக்கணும். இது இருண்ட காலத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தாவேக அரசாகத்தான் நான் பாக்குறேன். இதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. இன்னொரு பார்வை, ஒரு மாற்றுத்திறனாளியாக யாரிடமும் பிச்சை கேட்காம, யாசகம் கேட்காம, எந்த ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி போய் உட்காராம, ஒரு சின்ன கடையோ பெரிய கடையோ, எலிவலை ஆனாலும் தனி வலைன்னு சொல்லுவாங்க, ஒரு பெட்டி கடை வைத்து ஒரு சுயமரியாதையோட ஒரு கண்ணியத்தோடு ஒரு வாழ்ந்த ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய வாழ்க்கையை பறிப்பதற்கு உங்க யாரு அதிகாரம் கொடுத்தா? நீங்க இறந்து போயிட்டாரு, இறந்து போனவருடைய குடும்பம் பார்க்கணும், ரைட், நான் ஒத்துக்கிறேன். வாழுவதற்கான கனவுகளோடு அந்த தான் பெற்ற குழந்தை வளர்ந்த பார்க்க, எத்தனை கனவுகளோடு ஒரு மாற்றுத்திறனாளி தான் அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டோமே. ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளி, அவன் தசு புத்துன்னு இங்கிலீஷ்ல பேச மாட்டான் சார், சாதாரண ஏழை மாற்றுத்திறனாளி. அவனை வந்து நீங்க ஃப்ரேம் பண்ணி, இல்லையா, நான் ஃப்ரேம் பண்ணி, இப்ப நீங்க அக்யூஸ்ட், நான் ஃப்ரேம் சொல்றேன், நான் எங்க மாற்றுத்திறனாளி சமூகத்தினுடைய ஆளு, நான் அப்படிதான் எங்க ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்ப நீங்க ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்றேன். விசாரணை தீர விசாரிப்போம், தப்புன்னா தப்புன்னு ஏத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் அடிச்சு கொண்டீங்க, அவன் வாழ்க்கையை பறிச்சிட்டீங்க, அப்புறம் என்னதுக்கு சார் லீகல் சிஸ்டம்? இல்ல, அவரு ஓவரா பேசினாரு. ஏன்னா 8 கைதிகள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, 8 கைதிகள் வந்து அவரை தாக்கியிருக்காங்கன்னா 8 கைதிகளை கைது பண்ணிருக்காங்க, வார்டர்கள் 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. கைதிகள் கிட்ட ஒரு செல் 22 பேர் இருக்கக்கூடிய செல்ல வந்து அவர் அடைச்சாங்க, சபரிவர்மனை. அங்க அவர் பேசும்போது கைதிகளுக்கும் அவருக்கும் இடையே சண்டை அப்படின்றது வந்துருச்சு, அவங்க தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வார்டர்களுக்கு போகும்போது அங்கேயும் அவர் பேசினாரு, அங்கேயும் இப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கட்டி போட்டு அடிச்சு அவரை வந்து கொலை செய்திருக்காங்கன்ற மாதிரியான தகவலும் வெளியே அவருக்கு பார்க்க முடியுது. நான் சரிங்க, அவர்கிட்ட ஒரு பிஹேவியர் ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அப்படி எடுத்துக்கோமா, அவங்க சொல்றதுபடியே வருவோமே.
போலீஸோட அறிக்கை அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நான் அவங்க வழிக்கே வர்றேன். அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாமே. இப்ப சைக்கலாஜிக்கலா சார் ஒரு ஒரு சைக்காட்டிக் ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு அப்படி எடுத்துக்குவோம். அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி குழப்பம் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம் சார்? கூட்டு போய் டக்குன்னு என்ன பண்ணுவோம்? ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் கொஞ்சம் காம் பண்ணுவோமா இல்லையா? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் இது பண்ணி அதுக்கான ஃபெசிலிட்டி தான் உங்கள்கிட்ட இருக்கே. ஏன் செய்யல? அதுக்கு கையை கட்டி போடுறதும் காலை கட்டி போடுறதும் தான் தீர்வுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? நான் இப்ப சொன்ன மேனுவல் அந்த அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு மேனுவலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வருதுங்களா? இந்த ரிஃபார்ம்ஸ் ஏன் நடக்கல? இது நடந்திருந்தா சரி, அது அந்த ரிஃபார்ம்ஸ் கூட விட்டுருங்க, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கலாமே சார். ஓவரா பேச ஓவர் டாக்கிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே. ஓவர் டாக்கிங் இருந்துச்சு, ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. மென்டல் ஹெல்த் முக்கியம் இல்லையா? இப்ப இந்த ஜெயிலர் என்ன வானத்துல இருந்தாரா? எதை செய்ய வேண்டுமோ அதை இந்த அரசு தவற விட்டுட்டு பழிய தூக்கி, இப்ப நீங்க சொன்னீங்களே மிஸ்டர் விஜய், பழிய தூக்கி என் மேல போட்டாரு. நான் கேட்கிறேன் விஜய், பழிய தூக்கி ஏன் மாற்றுத்திறனாளி மேல போடுறீங்க? பழிய தூக்கி மாற்றுத்திறனாளி மேல போட்டா அங்க கூட இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஆமாங்க ஓவரா பேசுனதுக்காக வாய கட்டுன்னு சொல்லிப்பாங்க. உடம்பையும் சேர்த்து கட்டுவீங்களா? 19 அடி விழுற அளவுக்கு நடந்துக்குவாங்களா? அவ்வளவு ஒரு ஒரு பிரஷர் ட்ரஸ்ட் இருக்கக்கூடியவங்க தான் இன்மேட்ஸா? எல்லாம் என்ன நடந்திருக்கும் சார்? என்ன நடந்திருக்கும்ன்றது உங்களுடைய பார்வை? ஏன்னா இவ்வளவு மூர்க்கமா தாக்கியிருக்காங்க, 19 இடங்கள்ல காயம் இருக்கு அப்படின்னா என்ன அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்? என்ன உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க நம்ம ஜெயில் துறைக்கும் தான் இருந்திருக்கும். நான் நிறைய பேட்டி நானே பார்த்திருக்கேன். சிறைக்கு உள்ள வரும்போது ஒரு அடி. ஏன் நம்ம ஆக்டிவிஸ்ட் சேலத்துல இருக்காங்களே, அவரை உள்ள அடிச்ச அந்த எஸ்பி இப்ப அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்துப்போம்? உங்க யார் மேல நடவடிக்கை வராது. நீங்க எல்லாமே புனிதமானவர்கள். அதாவது சாதாரண ரைட் ஹோல்டர் நாங்க தான். யாரு பலிகடா? என்ன நடந்திருக்க வர வாய்ப்பு இருக்கு? பணம் கிடைக்கல, காசு கொடுக்க மாட்டேன், லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவரை 5 கோல்டு பிளேக்கா சிகரெட்டாமே அதை கொடுக்கல. நீ அவ்வளவு பெரிய ஆளா? உன்ன நான் என்ன பண்றேன் பார். இதுதான் சார் நடந்திருக்கு. இதுக்கு உண்டான ஏன்னா சார் இப்ப நான் சொல்றேன், நீங்களே போய் கேட்டு பாருங்க. காவல்துறையும் சிறைத்துறையும் வேறன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். பாமர மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்களும் போலீஸ் இவங்களும் போலீஸ் தானே அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப காவி அந்த காக்கி சட்டை தான். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவர் அடிச்சிருக்காங்க சார். எனக்கு என்னன்னா, அன்பு நண்பர் அவர்களே, சிபிஐ விசாரணை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாற்றுத்திறனாளிகள் அணியின் சார்பாக சிபிஐ விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருத்தருடைய கண்காணிப்புல அது நடக்கணும். இன்னும் எத்தனை நம்ம அப்புறம் முருகானந்தம் டாக்டரின்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உடனடியாக கையில் எடுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், உங்க விஜய் சார் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இருக்கிற டிஜிபி பேசல, நம்ம காவல்துறை பிரிசன் டிபார்ட்மெண்ட் டிஜிபி பேசல, மாற்றுத்திறனாளி துறைக்கு நீங்க தானே அமைச்சரு, மாற்றுத்திறனாளி துறை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க. உங்க துறையில இருக்கிற மாற்றுத்திறனாளி ஆணையர் ஒரு சுவமோட்டோ ஏன் விடல? கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்க வேண்டியதானே? மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம்னு இருக்கு இல்லையா? அது ஏன் வேலை பார்க்கலையா? மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்களுக்கு கீழே தானே இருக்காங்க, அது இந்த டிபார்ட்மெண்ட் தானே இருக்கு. அப்ப டிபார்ட்மெண்ட் எதையும் நீங்க ஓவர்சீ பண்ணல. நீங்க அப்ப இது எதையுமே சரியா பார்க்கல. உங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கணும். அந்த முதல்வர் படத்துல இருந்து அப்படி அந்த அதே பில்டிங்கு கீழே நடந்து வர்ற மாதிரி ஒரு சீனு, ரீல் இப்படி போட்டு கம்பேர் பண்ணி அப்புறம் உங்களுடைய கட்சி தொண்டர்களை புலகாங்கிதம் அடைய வைக்கணும். அதுதான் உங்களுடைய ஆட்சி. ஏங்க 4வது மர்டர் மாதிரி ஆயிடுச்சு. 4வது எத்தனை பாலியல் வல்லுறவுகள். இப்ப இது எதையுமே கண்கள் பார்க்க மாட்டேன், கண்ணை மூடி இருப்பேன்னா மிஸ்டர் விஜய், ஐ திங்க் யூ ஷுட். நான் என்ன நான் உண்மையிலே சொல்றேங்க. இப்ப நான் திமுகவினுடைய மாற்றுத்திறனாளி எதிர்கட்சியுடைய மாற்றுத்திறனாளி செயலராகவும் சொல்றேன், மாற்றுத்திறனாளியாக சொல்றேன், மாற்றுத்திறனாளி அமைப்புகளை ரெப்ரசென்ட் பண்றவன்னு சொல்றேன். மிஸ்டர் விஜய், எங்கள் மாற்றுத்திறனாளி துறையை வைத்திருக்கக்கூடிய அருகதையை நீங்கள் இழந்து விட்டீர்கள். யூ ஹேவ் லாஸ்ட் தி மொராலிட்டி ஆஃப் ஹோல்டிங் தட் பர்టిక్యులர் டிபார்ட்மெண்ட். ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொல்லப்படுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு, எனக்கு 47 வயசு ஆகுது. இப்படி காவல்துறையில அடித்து கொல்லப்பட்டார். நான் பார்த்து சில நேரம் மாற்றுத்திறனாளி மேல கொஞ்சம் கரிசனம் காட்டுவாங்க. தப்பே செஞ்சாலும் ஏப்பா அப்படிம்பாங்க. ஏன் தெரியுமா நான் இதை சொல்றேன் பாஸ்கர் சார்? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இது அடிபட்டு இருக்காங்க. ஒரு 4 நாள் ஒரு விமர்சனம் வச்சதுக்காக ஒரு மாற்றுத்திறனாளி ஸ்ட்ரெச்சர்ல கைது பண்ணி கொண்டு போய், எங்க நான் இதெல்லாம் பார்க்கலங்க. நானு ஸ்ட்ரெச்சர்ல கைது கொண்டு போய் அப்புறம் நீதிபதி ஏப்பா இவர் என்னப்பா இது ஒரு விமர்சனமா பாருங்க, நீங்க ஏன் இப்படி கொண்டு வரீங்க, அவர் ரிலீஸ் பண்ற. மாற்றுத்திறனாளிக்குன்னா உடனே நான் கழிவிறக்க பார்வையோடு மேடைக்கு வர வச்சு பார்வையே இல்லைன்னு சொல்ல வர்றேன் பாஸ்கர் தோழர். நான் சொல்ல வர்றதனுடைய ஆழம் பார்க்கணும். பார்வை இருந்ததுன்னா ஒரு மாற்றுத்திறனாளி படிச்சு டாக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு வேலை தர்றோம்னா அவங்கள மேடைக்கு வர வச்சு எல்லாரும் முன்னாடி பாராட்டுறது சந்தோஷமா,
இல்ல நீ உட்கார்ந்துருக்க இடத்துல நான் போய் என்ன அப்ப என்ன அர்த்தம்? அப்ப நான் படிச்சு எல்லாருமே ஒரு அங்கீகாரம் வர வேண்டாமா? அங்கீகாரப்படுத்துறதுக்கான முதலமைச்சர் இருந்து அந்த அந்த பணி ஆணையம் வாங்குறோம். அந்த அப்ப எதுக்கு இதை செஞ்சாருன்னு எனக்கு டவுட் வருது. இந்த செய்தி வந்துருச்சு, எப்படி மாற்றுத்திறனாளிகள் சைடுல இருந்து ரியாக்ஷன் வரும்? அதை மடைமாற்றுவதற்காக என்ன பண்ணிருக்காரு திரு விஜய் அவர்கள், ஒரு மாற்றுத்திறனாளி கிட்ட நான் ரொம்ப கருணையோடு இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக படியில இறங்கி போய் நீங்க வாங்குனீங்களா? இப்ப உங்களோட இன்டென்ஷன் என்ன? உங்களுக்கு டிசபிலிட்டி ரைட்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி தான் டிசேபிள் பீப்புளுடைய கமிஷனர் அத்தனை பேரையும் வர வச்சு உட்கார வச்சு அவ்வளவு ரிவ்யூ கேட்டிருக்கீங்க. என்ன உங்களுக்கு சொன்னாங்க அவங்க? Who told you all this? என்ன சொன்னாங்க அவங்க? ஒண்ணுமே புரியலையா? இப்ப என்னை விட நீ எதுக்கெல்லாமோ போறீங்களே, மறைவா போய் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல உட்கார்ந்துருந்தீங்க, அனிதா மரணத்தின் போல நைட்டோட நைட்டா போனீங்க. ஏன் இந்த எது கரூருக்குலாம் போறீங்க? ஏன் இப்ப நாகர்கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு திருவனந்தபுரம் பிளைட் போய் பேச முடியாதா? ஒரு போன் எடுத்து பேச முடியாதா? ஏன் வாய் திறக்காமல் மௌனித்து இருக்கிறீங்க? ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளியை வாழ வைக்கிறதுக்காகத்தான் சிவில் குடிமை சமூகங்கள்ல நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏதோ ஒரு லோன் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம், வேலை கிடைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம், ஏன்னா பாகுபாடு அவ்வளவு இருக்கு. பாஸ்கர் தோழர், ஒரு பார்வையற்றவருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு உங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா உங்களால வேலை அவ்வளவு சீக்கிரமா வாங்கி கொடுத்துட முடியுமா? ஒரு நடக்க முடியாதவருடைய வாழ வச்சிட முடியுமா? எங்க நாங்களே கஷ்டப்பட்டு உங்களை விட 4 மடங்கு நடக்க முடியும். இயலும் தன்மை இருக்கவங்க 4 8 மடங்கு உழைப்ப போட்டுதான் சார் உங்களோட லெவலுக்கே நாங்க வர முடியுது. அவ்வளவு கஷ்டமான உலகம், அவ்வளவு தடைகள். அதை மீறி நாங்க வந்தோம்னா ஏதாவது ஒரு பொய் வழக்கு கொண்டு போய் அடிச்சே கொள்றீங்களே, இது எந்த வகையில நியாயம்? ஒரு அரசாங்கம் இது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கு, எந்த வகையில நியாயம்? என்ன பண்ணிருக்கணும் சார்? அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ண தவறி இருக்கு? முதல்ல அவங்கள பேரண்ட்ஸை கூப்பிட்டு கான்ஃபிடன்ஸ் எடுத்து அவர் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும். சரியான விசாரணைக்கு இது பண்ணணும். வெறும் கைது பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடாது. நேரம் கொடுக்காம, நேரத்தை சரியா சொல்லாம பண்ணிருக்க கூடாது. இந்நேரம் ஒரு 50 லட்சம் ரூபாய் அவங்க அறிவிச்சிருக்கணும். ஒரு வேலை, அரசு வேலை அந்த குடும்பத்துக்கு அறிவிச்சிருக்கணும். ஒரு தவறு நடந்துச்சுன்னா கூடுதல் ஒரு கவனத்தோட முதலமைச்சர் பேசி இருக்கணும். இது நடக்கக்கூடாது, நடந்துருச்சு, கையை மீறி நடந்துருச்சு அப்படின்னு அட்மிட் பண்ணிருந்திருக்கணும். இவ்வளவு பண்ணணும் இல்லையா? நாங்க பண்ணா நீங்க வந்து அவரே ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்க ஏளனம் பண்ணி இல்ல சார். சில தார்மீக பொறுப்புகள் செஞ்சுதான் ஆகணும். அந்த சீட் வந்து ஹாட் சீட்னு ஏன் சொல்றோம்? எல்லாருமே உங்களை நோக்கி தானே இருக்கோம். அத்தனை மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு வாக்களிச்சாங்களே, எனக்கு நல்லா தெரியுங்க. நிறைய மாற்றுத்திறனாளி உங்களுக்காக வாக்களிச்சாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி அடிச்சு கொள்றதை பார்த்துட்டு இருந்தீங்க சார். நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களே. இந்நேரம் ரிவ்யூ மீட்டிங் போட்டிருக்க வேண்டாமா? எப்படி ஒரு மாற்றுத்திறனாளி, அதுவும் நான் என்னுடைய துறையில இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி ஒருத்தரை எப்படி நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கூப்பிட்டு ரிவ்யூ மீட்டிங் போட்டிருக்க வேண்டாமா? எல்லா மாற்றுத்திறனாளி அசோசியேஷனுக்கு கூப்பிட்டுருக்க வேண்டாமா? சார் இது நடந்துருச்சு சார், இது உண்மையிலேயே துரதிருஷ்டவசம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சங்கங்களை கூப்பிட்டு பேசிருக்கணுமா வேண்டாமா? இப்ப நாங்கெல்லாம் கொந்தளிப்புல இருக்கோமே. எங்கள்ல ஒரு ஆளை நீங்க வாழ வைக்க முடியல. பாஸ்கர் பிரதர், நான் சொல்றது ஆழம். எம்பில் PhD படிச்சுட்டு வேலை இல்லாம நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பேனா விக்கிறத பாத்திருக்கீங்களா? பேனா விக்கிறது, பென்சில் விக்கிறது, இந்த போனுடைய கவர் விக்கிறது எல்லாம் பாத்திருக்கீங்களா? எங்க ஒவ்வொருத்தரும் எம்பில் எங்க வாழறதுக்கே நாங்க அவ்வளவு சிரமப்படுறோம். யாரை கேட்டுங்க அடிச்சு கொள்றீங்க? உங்களுக்கு அது சம்பவம், எங்களுக்கு அது உணர்வு. அதான் இந்த ஜென்சி சமூகம் சொல்லிருச்சுல, உனக்கு பிரியாணி இஸ் எமோஷன்ல, எமோஷனுடைய ஆழம் தெரியுமா? உங்களுக்கு உணர்வுடைய ஆழம் தெரியுமா? ஒரு மாற்றுத்திறனாளியுடைய வாழ்க்கையை நீங்க அடிச்சு கொள்றது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யாருமே கேட்கறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க வைத்தறிச்சலா இருக்கு. தந்தை பெரியார் என்ன தெரியுமா சொன்னாங்க பாஸ்கர்? ரஷ்யா போகும்பொழுது ஒரு அரசாங்கம் சரியாக செயல்படுதாங்கிறதுக்கான அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் என்னன்னு அவர் சொன்னா தெரியுமா? சிறையினுடைய பராமரிப்பை பார்த்த பிறகுதான் நான் சொல்லுவேன் அந்த கவர்மெண்ட் எப்படி வேலை பார்க்குது. இப்ப அதே தந்தை பெரியாரோட உங்க கொள்கை தலைவருடைய அந்த இதை எடுத்து இப்படியே அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் இப்ப பொருத்தி பார்ப்போம். உங்க சிறை எப்படி செய்யுது, அந்த சந்தி சிரிக்குது. இப்ப தந்தை பெரியார், உங்க கொள்கை தலைவருடைய தந்தை பெரியாருடைய வழியில் பார்த்தால் இது சந்தி சிரிக்கும் அரசு. இது என்னுடைய கருத்து. நிறைய முக்கியமான விஷயங்கள் முன்னிச்சிருக்கீங்க. குறிப்பா உங்களுடைய கிரீவியன்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்றதை பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.